வணக்கம். தந்தையின் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. ஒவ்வொரு நாளும் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் வாயிலாக கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல தகவல்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றும் நிறைய தகவல்கள் உங்களுக்காகவே காத்திருக்கிறது. நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக கல்வி செய்திகளை பார்க்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான ஆசிரியர் தகுதி சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது. ஆசிரியர் தகுதி தேர்வு, மறுதேர்வு ஆகிய 2 தேர்வுகளிலும் 18,600 பேர் வெற்றி பெற்றனர். இவர்களுக்கான சான்றிதழ்கள் அச்சிடப்பட்டுள்ளன. சான்றிதழ்களை முறைகேடாக பயன்படுத்தாதவாறு ரகசிய குறியீடு உள்ளிட்ட 10 விதமான பாதுகாப்பு அம்சங்களுடன் தயாரிக்கப்பட்டுள்ளன. தேர்வு எழுதியவரின் பெயர், பிறந்த தேதி, பதவி எண், தேர்ச்சி பெற்ற தாள், விருப்ப பாடம், மொழி பாடம், மதிப்பெண் உள்ளிட்ட விவரங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. ஆசிரியர் தகுதி சான்றிதழ் அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் கடந்த வாரம் சான்றிதழ் வழங்கும் பணி தொடங்கியது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்று முதல் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அடுத்து வரும் நாட்களில் சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை கற்பிக்க பணியில் சேரும் அனைத்து ஆசிரியர்களும் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 2010 ஆகஸ்ட் 21க்கு பிறகு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களும் இந்த தேர்வை எழுதுவது கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கான டோஃபல் ஆங்கில தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளில் படிக்க விரும்புபவர்கள் டோஃபல் எனப்படும் ஆங்கில திறனறி தேர்வு எழுத வேண்டியது அவசியமாகும். இந்தியாவில் குறிப்பாக சென்னையில் வரும் டிசம்பர் 7ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி வரை பல்வேறு தேதிகளில் 7 முறை தேர்வுகள் நடைபெறுகிறது. சென்னை தவிர இந்தியாவின் 28 நகரங்களில் நடத்தப்படுகிறது. இணையதளம் வழியாக தேர்வு நடத்தப்படும். தேர்வுக்கு 1 வாரம் முன்பு இணையதளம் அல்லது தொலைபேசி, மின்னஞ்சல் வழியாகவோ அல்லது நேரடியாகவோ பதிவு செய்யலாம். டோஃபல் தேர்வினை பலமுறை எழுதலாம். ஆனால் 12 நாட்களுக்குள்ளாக 2 முறை தேர்வுகளை எழுத முடியாது. மேலும் கூடுதல் தகவல்களுக்கு டோஃபல் தொடர்பாக உருவாக்கப்பட்டுள்ள இணையதளத்தை பார்க்கவும். சென்னை தரமணியில் உள்ள மத்திய அரசின் கணித அறிவியல் மையத்தில் படிக்கும் மாணவர்கள் சென்னையைச் சேர்ந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு பாடம் நடத்துகின்றனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். மாணவர்கள் என்றாலே வார இறுதியில் ஊர் சுற்றுவது என்றுதான் பலரும் நினைப்பார்கள். ஆனால் இவர்கள் பிற மாணவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கின்றனர். சென்னை தரமணியில் உள்ள கணிதவியல் மையத்தில் முதுநிலை கணிதம், அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் 3 மாணவர்கள் சென்னையில் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு பாடம் சொல்லித் தருகின்றனர். எங்களுக்கு மொத்தமா எந்த விதத்தில் உபயோகமா இருக்குன்னா, பிற்கொண்டு இங்கிருந்து யாராவது கொஞ்சம் கணிதத்திலேயோ இல்ல அறிவியலையோ கொஞ்சம் முந்துதல் அடைஞ்சு மேற்கொண்டு படிக்க வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அந்த விதத்துல மொத்தமா ஒரு கம்யூனிட்டிக்கு உதவியா இருக்குமே தவிர எங்களுக்கு தனிப்பட்ட முறையில இதுல எந்த விதத்திலையும் உபயோகம் கிடையாது. இது ஒரு சர்வீஸா தான் நாங்கள் பண்ணுவோம். கணிதவியல் மாணவர்கள் கடந்த 1 வருடத்திற்கும் மேலாக 2 நாட்களில் தலா 1 மணி நேரம் வரை 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் நடத்துகின்றனர். குறிப்பாக கணிதம், இயற்பியல் பாடங்களை நடத்துகின்றனர். We thought that when we were young, there is nobody to help us. But we thought if these kids, if they need help, if we had some free time, we can help them. That's why we just decided among us that we have a lot of time on Saturdays. On Sundays, we can come and teach them. கடினமான கணிதம் பாடத்தை இந்த மாணவர்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் நடத்துவதால் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற முடியும் என்று பள்ளி மாணவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். ஆசிரியரிடம் கேட்க தயங்கும் கேள்விகளை கூட சக மாணவர்களைப் போல கருதி பள்ளி மாணவர்கள் இவர்களிடம் சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறுகின்றனர். தெரியாதெல்லாம் சொல்லி தராங்க. நிறைய டவுட் கேட்கறோம், அதுக்கும் கிளியர் பண்றாங்க. டெஸ்ட்டுக்கு கூட திடீர்னு ஏதாவது கொஸ்டின் எங்களுக்கு தெரியாது வந்துச்சுன்னா இவங்க சொல்றதை வச்சு நாங்க இது பண்றோம். இவங்க எங்களுக்கு நிறைய சொல்லி தராங்க. எங்களுக்கு தெரியாததுல நிறைய சொல்லி தராங்க. மேத்ஸ் சொல்லி தராங்க, சயின்ஸ் சொல்லி தராங்க. சயின்ஸ்ல நிறைய ஃபார்முலாஸ் இதெல்லாம் சொல்லி தராங்க. ஃபார்முலாஸ் அதை எப்படி டிரைவ் பண்ணணும்,
எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இதெல்லாம் சொல்லி தராங்க. மேக்ஸ்ல அதே மாதிரி தான். மேக்ஸ்ல என்ன புது ஃபார்முலா, இப்போ பிரைம் நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஈவன் நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு புதுசா நம்பர்ஸ் இப்போ யாராவது இதை கேட்டாங்கன்னா டக்குன்னு எப்படி நம்ம பெரிய நம்பர் இருக்கா, ஈவன் நம்பர், பிரைம் நம்பர் சொல்றது, இதெல்லாம் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. கல்வி உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. இந்தியாவில் அனைவருக்கும் கல்வி சாத்தியமா? சாத்தியம் என்கிறார்கள் இந்த மாணவர்கள். இந்தியாவில் ஒவ்வொரு மாணவனும் மற்றொரு மாணவனுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தால் கல்வி உரிமை என்பது அனைவரும் போய் சேரும் என்பதில் ஐயமில்லை. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தேவராஜுடன் தங்கமணி. எளிய முறையில் ஆங்கிலம் பேசுவது குறித்து சென்னை டி.நகர் ராமகிருஷ்ணா மிஷன் ஆசிரமத்தின் ஆங்கில வகுப்பு பயிற்சியாளர் திரு எஸ். கணேசன் சொல்லித் தருவதை இப்பொழுது கேட்கலாம். மீண்டும் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த நிகழ்ச்சியில நான் உங்களுக்கு ஆங்கிலத்தில் பேசுறது ஏன் அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்க. நீங்க எளிதா பேசலாம், ஈஸியா பேசலாம், அழகா பேசலாம், தவறு இல்லாம பேசலாம். அந்த நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா பேசலாம் அப்படிங்கறத பத்தி சொன்னேன். நிறைய பேருக்கு இங்கிலீஷ்ல பேசும்போது நம்ம தப்பு பண்ணிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். என்ன காரணத்தினால நம்மளால இங்கிலீஷ் பேச முடியல அப்படின்றத நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா பயம் ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஃபியர். என்னால ஆங்கிலத்தில் தப்பா பேசிடுவோமோ, பேச முடியாது, பேச தெரியாது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இரண்டாவதாக நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ், தன்னம்பிக்கை இல்லை. இங்கிலீஷ்ல பேச முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு இல்லை. எல்லாருமே இங்கிலீஷ்ல பேசுறாங்க, நல்லா பேசுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கிறவங்க தான். அப்ப எனக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லை அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. அப்ப செல்ஃப் கான்பிடன்ஸ் ரொம்ப முக்கியம். செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லை அப்படிங்கறதுனால என்னால சரியா ஆங்கிலத்தில் பேச முடியல. மூன்றாவதாக எனக்கு சார் இலக்கணம் தெரியாது, கிராமரே தெரியாது சார், நான் எப்படி சார் இங்கிலீஷ்ல பேசுவேன் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. கிராமர் எந்த மொழியா இருந்தாலும் கிராமர் கட்டாயம் வேணும், அவசியம். அதனால கிராமர் கொஞ்சம் கத்துக்கத்தான் வேணும். கிராமர் தெரிந்தால்தான் என்னால நன்றாக ஆங்கிலத்தில் பேச முடியும். இன்னொரு ரீசன் இருக்கு. நான் இங்கிலீஷ்ல நல்லா பேசுறேன், ஆனால் தவறுகள் இருக்கு. அந்த தவறுன்னு தெரிஞ்சு கூட அதை என்னால நிவர்த்தி பண்ணிக்க முடியல, அந்த தவறை நீக்க முடியல. இங்கிலீஷ்ல சொல்றதுன்னா லேர்ன் பண்றோம், அதை டீலர்னும் பண்ணணும். டீலர்னிங்னா என்ன? தவறா நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த நாம மறக்கடிக்கணும். அதுதான் டீலர்னிங். நான் ஐ ஆம் கோயிங் அப்படின்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல. ஒரு சிலர் ஐ கோயிங், ஹீ கமிங், ஷீ ஈட்டிங், ஹீ டேக்கன், ஷீ ரிட்டன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தவறான ஆங்கிலம். அப்போ அதுல நாம தவறா கத்துக்கிட்ட விஷயத்தையும் நாம டீலர்ன் பண்ணணும், அதை மறக்கடிக்கணும். மறக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எத்தனை வருஷமா கத்துக்கிட்டோம், அதை மறக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒருத்தன் தபலா கத்துக்கணும்னு ஆசைப்பட்டான். தபலா கத்துக்கிறதுக்கு ஒரு மாஸ்டர்கிட்ட போனான். மாஸ்டர்கிட்ட போய், மாஸ்டர் நான் உங்ககிட்ட தபலா கத்துக்க வந்திருக்கிறேன், எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னு கேட்டான். அவர் மாஸ்டர் சொன்னாரு 500 ரூபா ஃபீஸ் அப்படின்னு சொன்னாரு. மாஸ்டர் சொன்னாரு, நீ உனக்கு தபலா பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியும் மாஸ்டர், எனக்கு கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்கிறேன், நீங்க கொஞ்சம் ஏற்கனவே நான் கத்துக்கிட்டதுனால கொஞ்சம் ஃபீஸை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். எப்படி நீ கத்துக்கிட்டேன்னாரு. நான் டிவி பார்த்திருக்கிறேன், ப்ரோக்ராம் பார்த்திருக்கேன், அதுல இருந்து கொஞ்சம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். உடனே மாஸ்டர் சொன்னாரு, 500 ரூபா ஃபீஸ் சொன்னல, 800 ரூபா ஃபீஸ் அப்படின்னா. இவனுக்கு ஷாக்கா இருந்தது. என்னடா அது ஏற்கனவே 500 ரூபா தான் ஃபீஸ்னாரு, இப்ப 800 ரூபா ஃபீஸ் சொல்றான். ஆமா, நீ ஏற்கனவே டிவியும் ப்ரோக்ராமும் பத்தி தப்பும் தவறுமா கத்து வச்சிருக்கிறல்ல, முதல்ல அதை மறக்கடிக்கணும். அதை மறக்கடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் கத்துக் கொடுக்குற ஸ்டெப் கத்துக்க முடியும். சோ தவறா கத்துக்கிட்டத டீலர்ன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் தவறா இங்கிலீஷ்ல பேசுறாங்க. அது தவறுன்னு தெரிஞ்சும் அந்த வேகத்துல, அந்த ஃப்ளோல அந்த தவறை திரும்ப திரும்ப அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால அவங்களால டீலர்ன் பண்ணிக்க முடியல. சோ இந்த 4 விஷயத்தையும் போக்குறது தான் இந்த ப்ரோக்ராம்ல முக்கியமான ஒரு நோக்கம். உங்களுக்கு பயம் இல்லாம இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும், நம்மளால இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னு. அந்த நம்பிக்கையோட உங்களுக்கு கொஞ்சம் அடிப்படை கிராமர் தவறு இல்லாம பேசணும். ஹீ கோ சொல்லக்கூடாது, ஹீ கோஸ் டு ஸ்கூல். தே கோஸ் டு ஸ்கூல் சொல்லிடக்கூடாது, தே கோ டு ஸ்கூல். அப்போ அந்த ஹீ கோஸும் தே கோவும் நாம எப்படி கத்துக்கிறதுனா அடிப்படை கிராமர் கொஞ்சம் நமக்கு நிச்சயமா தெரியணும். அந்த கிராமர் தெரிஞ்சால்தான் நம்மளால ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். கிராமர்னு ஒன்னும் பயந்துடாதீங்க, ஈஸியா கத்துக்கலாம், எளிதா கத்துக்கலாம். ஒரு 5-6 லெசன் நீங்க தொடர்ந்து இதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாம அழகான ஆங்கிலத்தில் பேசலாம், ஃப்ளூயண்டா பேசலாம், ஈஸியா பேசலாம், அழகா பேசலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியை நீங்க பார்த்துட்டே இருங்க, நிச்சயமா உங்களுக்கு உபயோகமா இருக்கும். மாநகராட்சி பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு ஐஐடி உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கான ஜேஇஇ தேர்வுகளுக்கான பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. ஐஏஎஸ் தேர்வு, டிஎன்பிஎஸ்சி நடத்தும் போட்டித் தேர்வுகள் ஆகியவற்றுக்கு
மாநகராட்சியின் சார்பில் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. சென்னை, சைதாப்பேட்டை மற்றும் பெரம்பூர் ஆகிய இடங்களில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளில் பயிற்சி வகுப்புகள் கடந்த வாரம் புதன்கிழமையன்று தொடங்கியது. இதேபோல மாநகராட்சி பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் IIT உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் பொறியியல் படிப்புகளில் சேர JEE நுழைவுத் தேர்வு எழுதுவதற்கான பயிற்சியும் அளிக்கப்பட உள்ளது. முதல் கட்டமாக மாநகராட்சி பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களிடம் இதுகுறித்து தகவல் கேட்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு தேர்வு எழுத உள்ள மாணவர்களில் எத்தனை மாணவர்கள் JEE தேர்வு எழுத விரும்புகின்றனர் என்று தகவல் சேகரிக்கும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன் பின்னர் JEE-க்கான பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கல்லூரி மாணவர்களுக்கு படிக்கும் போதே சாப்ட்வேர் உருவாக்கும் வகையில் தனியார் நிறுவனங்கள் வேலைவாய்ப்பு பயிற்சி அளிக்க திட்டமிட்டுள்ளன. SPC என சாப்ட்வேர் டெஸ்டிங் நிறுவனம், HP கம்ப்யூட்டர் நிறுவனமும் இணைந்து கல்லூரி மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சி அளிக்கும் மையத்தை உருவாக்குவதற்கு திட்டமிட்டுள்ளன. இந்த மையத்தின் மூலம் சாப்ட்வேர் தயாரிப்பு குறித்த பயிற்சி அளிக்கப்படும். மாணவர்களை சாப்ட்வேர் உருவாக்கும் திறன் படைத்தவர்களாக உருவாக்க இந்த பயிற்சி உதவும். படிப்பு முடிந்த பிறகு திறன் வாய்ந்த மாணவர்களுக்கு உரிய வேலைவாய்ப்பும் வழங்கப்படும். பயிற்சிக்கு என்று தனியார் நிறுவனங்கள் உரிய கட்டணமும் வசூலிக்க உள்ளன. முதல் கட்டமாக கல்லூரி ஆசிரியர்களுக்கு இதுகுறித்த பயிற்சி அளிக்கப்பட்டது. மார்ஸ் எனப்படும் செவ்வாய் கிரக ஆராய்ச்சியில் ஈடுபட மங்கள்யான் விண்கலம் ஏவப்பட்டுள்ளது. இந்த நிலையில் செவ்வாய் கிரக ஆராய்ச்சியில் உலக நாடுகள் ஆர்வம் காட்டுவதற்கு காரணம் என்ன, செவ்வாய் கிரகம் என்பது என்ன என்பது குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. மார்ஸ் செவ்வாய் கிரகம் சூரியனில் இருந்து 4வது கிரகம். சூரிய குடும்பத்தில் 2வது சிறிய கிரகம். கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த செவ்வாய்க்கோளை பற்றிய ஆராய்ச்சியில் நாம் ஈடுபட்டு வருகிறோம். பல செயற்கைக்கோள்கள் செவ்வாய்க்கு அனுப்பப்பட்டு பல ஆராய்ச்சி முடிவுகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. பிரபஞ்சத்தில் உள்ள மற்ற கோள்களை விட இந்த செவ்வாயின் மேல்தான் நமது விஞ்ஞானிகளுக்கு அதிக ஆர்வம். நம் பூமியில் மனிதன் தோன்றி பூமியை பற்றிய அறிவு வந்தவுடனேயே இந்த பிரபஞ்சத்தில் நாம் மட்டும்தான் இருக்கிறோமா என்ற கேள்வியும் எழுந்துவிட்டது. நிச்சயம் இந்த பிரபஞ்சத்தில் சில கோள்களில் மனிதன் போலவோ அல்லது வேறு ஏதோ வடிவத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் அல்லது வாழ்ந்திருக்கலாம் என்பது நம் விஞ்ஞானத்தின் நம்பிக்கை. ஆனால் அதை எப்படி உறுதிப்படுத்திக் கொள்வது? இந்த பிரபஞ்சம் மிக அகண்டது. இதில் பல சூரிய குடும்பங்கள் உள்ளன. நம் சூரிய குடும்பத்தில் உள்ள 8 பெரிய கிரகங்களும் மற்ற சிறிய கிரகங்களுமே நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை தந்து கொண்டிருக்கிறது. மற்ற சூரிய குடும்பங்களிலும் இப்படி உயிர் வாழ்வன மற்றும் பல ஆச்சரியங்கள் நிறையவே இருக்கலாம். ஆனால் நம் விஞ்ஞான அறிவு நம் சூரிய குடும்ப அளவில் மட்டுமே செயற்கைக்கோள்கள் செலுத்தவும் ஆராய்ச்சிகள் செய்யவும் வளர்ந்திருக்கிறது. நமது சூரிய குடும்பத்தில் மற்ற கோள்களில் உள்ள உயிர் பற்றிய ரகசியம் அறியப்பட்டால் மற்ற சூரிய குடும்பத்திலும் உயிர் இருப்பதற்கான சாத்திய கூறுகள் நிரூபிக்கப்படும். அதற்கு பூமியைப் போலவே பல சிறப்பு பண்புகள் கொண்டிருக்கும் செவ்வாய் கிரகத்தின் ஆராய்ச்சிகள் பெரிய பாதைகளை அமைத்துக் கொடுக்கும். செவ்வாயில் இப்போது உயிர் இருப்பதற்கான அடையாளங்கள் எதுவும் தென்படவில்லை. ஆனால் உயிர் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் நிறையவே கிடைத்து வருகிறது. செவ்வாயில் உயிர் வாழ்ந்திருந்தால் நிச்சயம் மற்ற சூரிய குடும்பங்களில் உள்ள கோள்களிலும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஹாலிவுட் படங்களில் வருவது போல் அந்த வேற்று கிரகவாசிகள் ஒரு நாள் நம் பூமி வந்தும் இறங்கலாம். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் புகழ்பெற்ற கல்லூரிகள் பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் மேலும் ஒரு புகழ்பெற்ற கல்லூரி பற்றி பார்க்கலாம். இந்தியாவின் முதல் கவின்கலை கல்லூரி என்ற பெயரை தாங்கி நிற்கும் சென்னை ஓவிய கல்லூரி பல சிறப்பம்சங்களை கொண்டதாகும். இது குறித்த செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தின் பல பிரபல ஓவியர்கள் பயின்ற கல்லூரி
இந்தியாவில் ஓவிய கலைஞர்களின் திறன் வளர்த்த கல்வி மையம். கவின் கலைக்கல்லூரியின் பெருமைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு கலைத்தாக மிக்கவர்களின் திறமையை அதிகரிக்கும் இடமாக இன்றளவும் இந்த கலை நிறுவனம் திகழ்ந்து வருகிறது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சென்னையில் கலைப்பொருட்களை உருவாக்குவதற்கான மையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஜார்ஜ் டவுன் பகுதியில் கலை மையம் அமைக்கப்பட்டது. இந்த கலை மையத்தில் மரம் மற்றும் உலோக வகைகளை பயன்படுத்தி சிற்பங்கள் செய்யப்பட்டன. சிற்பங்களை உருவாக்குவதற்காக பயிற்சி பெற்ற கலைஞர்களும் நியமிக்கப்பட்டனர். இங்கு செதுக்கப்பட்ட சிற்பங்கள் லண்டனில் உள்ள ஆங்கிலேய மன்னர்களின் மாளிகைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன. இதுவே நாளடைவில் கலைப்பள்ளியாக மாற்றப்பட்டது. இந்தியாவின் புகழ்பெற்ற சிற்ப கலைஞர்களில் ஒருவரான தேவி பிரசாத் ராய் சௌத்ரி 1928ஆம் ஆண்டு இந்த கல்லூரியின் துணை முதல்வராக நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு முதல்வராக அவர் நியமிக்கப்பட்டார். இவர் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள மகாத்மா காந்தி சிலையை வடிவமைத்தவராவார். 1952ஆம் ஆண்டு தற்போதைய இடத்துக்கு கவின் கல்லூரி மாறியது. தொடர்ந்து பிரபல ஓவியர் KCS பணிக்கர் மற்றும் S தனபால், KL முனுசாமி, அந்தோணிதாஸ் உள்ளிட்ட பலர் முதல்வர்களாக பணியாற்றினர். பல துறைகளில் சிறந்து விளங்கிய முதல்வர்கள் பல திறன்மிக்க மாணவர்களையும் உருவாக்கினர். தமிழகத்தை சேர்ந்த பிரபல ஓவியர்கள் KM ஆதிமூலம், ராஸ்கி மருது உள்ளிட்டோர் இந்த கல்லூரியில் பயின்றவர்கள்தான். சிற்பம், ஓவியம் உள்ளிட்ட பாரம்பரிய கலைகள் குறித்த படிப்புகள் மட்டுமின்றி தற்காலத்துக்கு ஏற்ற விஷுவல் கம்யூனிகேஷன், டெக்ஸ்டைல் டிசைன், கிராபிக் ஆர்ட்ஸ், செராமிக் ஆர்ட்ஸ் ஆகிய படிப்புகள் கற்றுத்தரப்படுகின்றன. பட்டப்படிப்புகள், பட்ட மேற்படிப்புகளும் கவின் கல்லூரியில் வழங்கப்படுகிறது. இளநிலை படிப்புகளில் சேர கலை ஆர்வமும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சியும் பெற்றிருக்க வேண்டும். முதுகலையில் சேர்வதற்கு இளநிலையில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இங்கு மதிப்பெண்களுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை. பாடப்புத்தகங்களை தவிர கலைகள் தொடர்பான பயிற்சியில்தான் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. எனவே மாணவர்கள் பயிற்சி பெறுவதற்காக உலகத்தரம் வாய்ந்த கலைக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. கலை ஆர்வம் மிக்க மாணவர்கள் உரிய கல்வி தகுதி இருந்தால் எந்த வயதிலும் இங்கு சேர்ந்து படிக்கலாம் என்பதும் இந்த கல்லூரியின் சிறப்புகளில் ஒன்றாகும். தமிழக அரசின் கலை பண்பாட்டுத் துறையின் கீழ் இந்த கல்லூரி செயல்பட்டு வருகிறது. மேலும் பல கலைஞர்களை உருவாக்கும் கம்பீரத்துடன் செயல்பட்டு வருகிறது கவின் கலைக்கல்லூரி. சென்னையில் உள்ள ESIC மருத்துவக் கல்லூரியில் நேரடி நேர்முக தேர்வின் மூலம் மருத்துவர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். பகுதி நேர சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிரிவில் நெப்ராலஜி துறைக்கு வருகிற 4ஆம் தேதி நேர்முக தேர்வு நடைபெறுகிறது. ஜூனியர் ரெசிடென்ஸ் கிளினிக்கல் பிரிவுக்கு, ஆப்தல்மாலஜிக்கு 2 பேர், பொது அறுவை சிகிச்சை, ஆர்த்தோபெடிக்ஸ், ENT, டெர்மட்டாலஜி, அவசர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட 8 பிரிவுகளுக்கு தலா ஒருவர் வீதம் தேர்வு செய்யப்படுகின்றனர். இதற்கான நேர்முக தேர்வு டிசம்பர் 5ஆம் தேதி நடைபெறுகிறது. ஜூனியர் ரெசிடென்ஸ் கிளினிக்கல் சாராத பிரிவில் பாத்தாலஜிக்கு 3 பேர், பார்மகாலஜி, மைக்ரோபயாலஜி, தடய அறிவியல் மருத்துவம், பயோகெமிஸ்ட்ரி ஆகியவற்றில் தலா ஒருவர், அனாட்டமிக்கு 2 பேர் என்று தேர்வு செய்யப்பட உள்ளனர். இந்த பதவிகளுக்கு டிசம்பர் 6ஆம் தேதி நேர்முக தேர்வு நடக்கிறது. சீனியர் ரெசிடென்ஸ் பிரிவில் யூராலஜிக்கு ஒருவரை தேர்வு செய்ய டிசம்பர் 6ஆம் தேதி நேர்முக தேர்வு நடக்கிறது. இதே பிரிவில் பல் மருத்துவர், ரேடியாலஜிக்கு தலா ஒருவரும், பொது மருத்துவருக்கு 2 பேரையும் தேர்வு செய்ய டிசம்பர் 7ஆம் தேதி நேரடி தேர்வு நடக்கிறது. ESIC மெடிக்கல் கல்லூரி மற்றும் PGIMST மாதிரி மருத்துவமனை, அசோக் பில்லர் சாலை, KK நகர், சென்னை 78 என்ற முகவரியில் நேர்முக தேர்வு நடைபெறுகிறது. ரிஷிகேஷில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் 200 செவிலியர் பணியிடங்களுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். ஸ்டாஃப் நர்ஸ் கிரேட் 2 பதவிக்கு 200 பேர், உதவி நர்சிங் கண்காணிப்பாளர் பதவிக்கு 5 பேர், டெபுட்டி நர்சிங் கண்காணிப்பாளர் பதவிக்கு ஒருவர் என்று 206 பேர் தேர்வு செய்யப்படுகின்றனர். ஸ்டாஃப் நர்ஸ் கிரேட் 2 பதவிக்கு 12ஆம் வகுப்பு BSc நர்சிங் முடித்திருக்க வேண்டும். 50 படுக்கை உள்ள மருத்துவமனையில் 3 ஆண்டுகள் நர்சிங் அனுபவம் பெற்றிருத்தல் அவசியமாகும். நர்சிங் கவுன்சிலில் A கிரேட் நர்ஸாக பதவி செய்திருக்க வேண்டும். உதவி நர்சிங் கண்காணிப்பாளர் பணிக்கு BSc நர்சிங் படித்திருக்க வேண்டும். நர்சிங் கவுன்சிலில் நர்ஸாக அல்லது மிட்வைஃபாக பதவி செய்திருக்க வேண்டும். 2 ஆண்டுகள் நர்சிங் பொறுப்பாளராக பணிபுரிந்த அனுபவத்துடன் 7 ஆண்டுகள் அனுபவம் கொண்டவராக இருக்க வேண்டும். டிசம்பர் 9ஆம் தேதிக்குள் தி டைரக்டர், ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், ரிஷிகேஷ், உத்தரகாண்ட் 249201 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும்.
மேலும் விவரங்களுக்கு ரிஷிகேஷ் எய்ம்ஸ் மருத்துவமனை இணையதளத்தை பார்க்கலாம். இத்துடன் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். சந்திக்கிறேன்.